மேற்பிறந்தார் ஆயினும் கல்லாதார் கீழ் பிறந்தும் கற்றார் அனைத்திலர் பாடு. வள்ளுவர் காலத்தில் இருந்த மேற்குடியில் பிறந்தவர் கீழ்குடியில் பிறந்தவரை எப்படி அப்பவே பாகுபடுத்தி பகுத்தறிவோட சொல்றாரு பாருங்க. டேய், நீ எந்த குடியிலனாலும் பிறந்து அதோட பெருமையை பேசு, நான் வேணான்னு சொல்லல. ஆனா ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோ, நீ மேல்குடியிலேயே பிறந்திருந்தாலும் படிக்கலன்னு வச்சுக்க, கீழ்குடியில் பிறந்து அதில் கற்றிருப்பாரே அவர் அளவுக்கு உனக்கு பெருமை கிடைக்காது. அவர் கட்டளையிடக்கூடிய பணியை அவர் தலைமைக்கு கீழ்தான் நீ வாழ வேண்டியிருக்கும். அதை புரிந்து கொள். வெறும் உன்னுடைய பரம்பரை பெருமையோ அது மட்டும் உனக்கு சிறப்பை தந்துடாது. எக்குடியில் பிறப்பினும் கற்றோரே சிறந்தவர். இங்க குடிங்கிறது எவன் கல்வி கற்றிருக்கிறான்ங்கிறத பொறுத்துதான். பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான்னு படிச்சிருப்பேன். பிறப்பின் அடிப்படையில் அனைவரும் சமம். அவனை வேறுபடுத்தினா அவனுடைய ஒழுக்கம் எப்படி இருக்கு, அவனுடைய திறமை எப்படி இருக்கு, அவனுடைய கல்வி எப்படி இருக்கு, இதுலதான் ஒருத்தரை உயர்த்தி பிடிக்க முடியுமே தவிர பிறந்த குலத்தால் மட்டும் ஒருவரை உயர்த்தி பிடித்து விட முடியாது.